சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம். சொர்க்கத்துக்கு போறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நரகத்திற்கு போறவரெல்லாம் அல்ல நரகத்துக்கு அனுப்பி வைத்து விடுவான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒருவர் தன்னோடு நட்பு வைத்துக் கொண்டு இருந்தவரை தேடிக்கொண்டிருப்பார். அது துனியாவில் அவர் ஒன்னா இருந்திருப்பாங்க. 2 நபர்களும் ஒன்னா இருந்திருப்பாங்க. இங்க போனாலும் ஒன்னா இருப்பாங்க. அவங்களுடைய உறவு ஒன்னா இருந்தது. அவரை தேடி பார்ப்பாரு. அவர் சொர்க்கத்துல இருக்க மாட்டாரு. எல்லா இடத்துல போய் கேட்பாரு, ரப்பே நீ நண்பனை காணும் ரப்பே, துனியாவில ஒன்னா இருந்தோம், ஒன்னா டீ குடிக்க போனோம், ஒன்னா இருந்தோம், எல்லா விஷயத்துல ஒன்னா இருந்தோம் ரப்பே, சொர்க்கத்துல ஆளை காணும் ரப்பே, எங்க ரப்பன்னு கேட்கும் பொழுது நீ பாருங்க மேல சொர்க்கத்துல இருக்காங்களா, எல்லா இடத்துலயும் பார்க்க சொல்லுவாங்க. சொர்க்கத்துல எங்கேயும் இல்லைன்னு ஒண்ணு, ரப்பே சொர்க்கத்துல இல்ல ரப்பே என் நண்பன் என்று அந்த நண்பன் துடிப்பானான். தன் நண்பனை தேடி அலைவானான். எங்க என் நண்பன் என்று சொல்லி. யார் அவர்கள்? அல்லாவுக்காக இந்த துனியாவில் ஒன்று சேர்ந்தவர்கள், அல்லாவுக்காக இந்த துனியாவில் நட்பை வைத்துக் கொண்டவர்கள். தேடுவானாம். பார்த்தால் நரகத்தில் இருப்பான். எல்லாவிடத்தில் சொல்வான், ரப்பே என்னுடைய நண்பன் நரகத்தில் இருக்கின்றான், என்ன பண்ணணும்? சொர்க்கத்துக்கு கூட்டு வா ரப்பே, நான் அவனுக்காக சிபாரிசு செய்கின்றேன், அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து வா என்று சொல்ல முதல் நரகத்தில் இருந்து அல்லாஹ் அந்த நண்பனை எழுப்பி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வானாம். இப்படிப்பட்ட ஒரு நட்புகள் இருக்கும். நட்புகள் எங்கு நம்மை அப்படியெல்லாம் ஆக்கும். நட்புகள் எப்படியெல்லாம் இருக்கும்? வறுமை வரையில் வரக்கூடியதுதான் நட்பு. வறுமை வரையில் நம்மோடு வரும் நட்பு. அந்த நட்பை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்?